நீங்க வசதி வாழ்வாதாரம் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா எவ்வளவு பெருமையாக பேசுறாங்களோ அதே பெருமையை அவனும் பேசுறான். நான் உழைச்சிங்கிறான, நீ உழைக்கிறதுக்கான சக்தியை யார் கொடுத்தது? அதை மறக்காம தானே பேசணும். எனக்கு இப்படி கொடுத்ததற்காக வேண்டி நான் நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறந்து வாழ்றேனாங்கிறத அல்ல டெஸ்ட் பண்றான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உலக விரும்பி உலகத்தை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, உலகத்தை நேசிக்கவே கூடாது, மறுமையத்தை நேசிக்கணும். மறுமைக்காக இந்த உலகத்தில் வாழ்வதை எப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் படிச்சுக்கணும், தெரியுமா? அதுதானே சொல்றோம். எது பாக்கியம்? அது பாக்கியமே இல்லை. உலகத்துல எவ்வளவு கொடுத்தாலும் பாக்கியம் இல்லை. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமின் பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு துரூஸ் வ இபர் மின் கிஸ்ஸத்தி காரூன். காரூனுடைய வரலாற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்பது தலைப்பாக இருக்கிறது. காரூனை பற்றி அல் கசஸ் வரலாறு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 76வது வசனத்திலிருந்து 83வது வசனம் வரை அவன் இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம் அவனை எந்த அளவுக்கு மடத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு இழுத்து சென்று, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு இழுத்து சென்று அவனை அளித்த அந்த வரலாற்று செய்தியைத்தான் அல்லாஹ் பெரிய பாடமாக நமக்கு தருகிறான். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தில் குடைபிடிப்பான் என்பது போல இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்பட்டு விட்டால், வசதிகள் வந்து விட்டால், பதவிகள் பட்டயங்கள் வந்து விட்டால், அடிக்கக்கூடிய தம்பட்டங்கள், ஆடம்பரங்கள், பெருமைகள் எல்லாம் அளவில்லாத அளவிற்கு இன்றைக்கு சமூகத்திலே மங்கி கிடக்கிறது. அல்லாஹ் அதனால்தான் இந்த வரலாற்றை சொல்லி நீங்கள் பாடங்கள் பெறுங்கள், படிப்படை பெறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல இவனை போல பொருளாதார வசதிகள், செல்வ வசதிகள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்களா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய வரலாற்று அல்லாஹ் அந்த 76வது வசனத்தில் அல்லாஹ் தொடங்குகின்ற பொழுது, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவன், அவருடைய கூட்டத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர் என்று கூட பதிவு செய்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வாத்தைனாஹு மினல் குனூஸ், அவனுக்கு பொக்கிஷங்களை நாம் வழங்கியிருந்தோம், செல்வங்களை நாம் வழங்கியிருந்தோம். மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம் இருக்கு பாருங்க, அந்த குனூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மிக பலம் வாய்ந்தவர்களுக்கு கூட அதனுடைய சாவிகளை தூக்குவது பலுவாக இருந்துச்சு, கடினமாக இருந்துச்சுன்னு நல்லா சொல்றேன். அவனுடைய அந்த கருவூலங்களை பூட்டி வச்சிருந்தான் பார்த்தீங்களா,
வச்சிருந்த சாவியவே, ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் மலையை குடைஞ்சு வாழ்ந்தவங்க, அந்த மாதிரியான மக்கள், அவ்வளவு பலம் உள்ளவங்க, அவ்வளவு பலசாலிகளாக அல்லாஹ் அந்த சமூகத்தை அந்த காலத்தில் உள்ளவங்கள படைச்சிருந்தான். அது வரலாற்று செய்தி, குர்ஆன்ல ஹதீஸ்ல கிடைக்குது. இப்ப அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்றான், அப்படி பலம் வாய்ந்தவர்கள் அந்த கருவூலத்தினுடைய சாவிகளை சுமப்பது அவர்களுக்கு கடுமையாக இருந்துச்சு அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவன். அப்ப இது கால லஹு கௌமுஹு, அவனை பார்த்து அவனுடைய அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், லா தஃப்ர, பெருமை அடையாத, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை அடையவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வபுதகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நீ எதையாவது தேடிக்கொள், நன்மைகளை செய்து கொள் என்று உபதேசம் வழங்கப்பட்டது. ஏன்னா நல்ல உபதேசத்தை ஈடுபடாதுல்ல. ஐயா ஆடாத, அமைதியாரு, உனக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீ பணிவை காட்டு அப்படின்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்கல்ல. இதே உபதேசத்தை இந்த மக்கள் சொல்றாங்க. ஏன்னா அவருடைய அந்த ஆட்டம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, வலா தன்ச நசீபக்க மின துன்யா, அதே சமயத்துல துன்யாவுல உனக்கு உள்ள பங்கு இருக்குல்ல, அதை நீ என்ன மாதிரி அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுக்க, அதுக்கு அது வேண்டான்னு சொல்லலை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது, உனக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதையும் சுட்டி காட்டிட்டு, வஹசின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எது போன்ற நல்லறங்களை செய்தாலும் அது போன்று நீ நல்லறங்களை செய்யி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வலா தபகில் ஃபசாத ஃபில்லர், பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தாத, இன்னஹு லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு உபதேசத்தை பண்ணாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, யாருடைய செயல் அவரை பின்வாங்க வச்சிருச்சு, அதாவது செயல்படாம இருக்கிறான், எந்த விதமான நல்லறங்களும் செய்யாம இருக்கிறான், ஆனால் அவருடைய குலப்பெருமை அவரை முன்ன கொண்டு போய் செல்லுமான்னு சொன்னா செலுத்தாது அப்படிங்கிறாங்க. குலப்பெருமையா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, பட்டயங்கள் பதவிகள் எதுவா இருந்தாலும் அவரை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது, அமல் தான் கொண்டு போய் சேர்க்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதையும் இந்த நேரத்தில் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த நேரத்தில் இப்படி சொன்ன உடனே இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு வசதி வாழ்வாதாரம் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா எவ்வளவு பெருமையாக பேசுறாங்களோ அதே பெருமையை அவனும் பேசுறான். கால உடனே சொன்னா, இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, இது என்னுடைய அறிவில் இருந்து கிடைச்சதுப்பா, நீ யாரோ கொடுத்தது மாதிரி பேசிட்டு இருக்கிற, நான் உழைச்சிங்கிறான, நீ உழைக்கிறதுக்கான சக்தியை யார் கொடுத்தது, அதை மறக்காம தானே பேசணும். நீ உழைக்கின்ற பொழுது அதற்கான வருவாயை யாரு கொடுத்தது, அதை மறக்காம பேசணும்ல. அதைத்தான முதன்மையாக கருதணும், அதை கருதல. இவன் என்ன செஞ்சான், என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய அறிவினால் இது கிடைத்தது என்று சொன்னான். அல்லாஹ் சொல்லிப்படி சொல்றான், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத அஹலக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவ்வா வ அக்ஸர் ஜமா. என்னடா நீ இப்படி கீர்த்தனமா இருக்கிற, அவனை அறிய வேண்டாமா, இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ மக்கள் மிக பலசாலிகளாக இருந்தாங்க, இதே போல பொருள் கொடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, அவர்களெல்லாம் அழிந்தார்கள் என்பது இவனுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். வலா யுஸல் அன் துனூபிஹில் முஜ்ரிமீன், இருந்தாலும் இப்படியாப்பட்ட பாவிகளுக்கான விசாரணை அல்லாஹ் என்ன செய்வான், தாமதப்படுத்த கொடுப்பான், உடனே கொடுத்துட மாட்டான் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் செய்யறான். இப்ப இதை அப்படி ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க, இவனுக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் கொடுத்து மக்கள் அழகான உபதேசம் பண்றாங்க, எப்பா நீ பெருமடிக்காத, அதே போல குழப்பத்தை ஏற்படுத்தாத, அதே போல நீ இது உன்னுடைய அறிவில் இருக்குன்னு சொல்லாத, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்றெல்லாம் அவர்கள் சொல்லி உபதேசம் பண்ண பொழுது அவன் கேட்க தயாரா இல்லை, அந்த பெருமையோடய இருக்கிறான். இப்படி இதை இந்த பக்கம் பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி, சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே இஸ்லாத்தில் எங்க போய் நுழைஞ்சு எதை தேடினாலும் அதற்கான தீர்வுகளும் வழிகளும் கிடைக்குங்க, பாடங்கள் கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்தான், உதவிகளையும் அவர் கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். இப்பெல்லாம் நடந்துச்சு பாருங்க.
இது போக அவர் அரசவையில உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு பறவை ஒரு பிரச்சார பணியை செய்கிறது, வரலாற்று செய்தி, பெரிய செய்தி, ஹுதுங்கிறது. இப்ப அந்த அரசியை பத்தி சொன்ன உடனே அந்த அரசிக்கு அழைப்பு விடுறாங்க. அரசி வர்றதா முடிவெடுத்த உடனே அரசியுடைய சிம்மாசனம் இங்க வர வேண்டும். டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஸ்ல கடைசியில கண் சிமிட்டுவதற்குள் சிம்மாசனம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கு பாருங்க. அவருக்கு முன்னாடி நடத்தி காட்டுறவங்க யாரோ ஒருத்தர், அது யாரும் சொல்லப்படல. அந்த நேரத்துல சொல்றாரு, கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. எங்க நிற்கிறார் பாருங்க. இதான் தான் சொல்லுவான், நான் தான் செஞ்சேன், அப்படி இப்படி, இதை செஞ்சது நான் தான் சொல்லி சொல்லலான்னு சொன்னா வருத்தப்படுவான். அதுக்கு ஒரு நன்றி செலுத்தலன்னா வருத்தப்படுவான். ஒரு நன்றி கூட என்னென்னமோ நடக்குது இல்லையா. ஆனா இவர் உடனே சொல்றாரு, இது என்னுடைய ரப்புடைய அருட்படை, இல்லை எபுலுவனி அஷ்குர் அம்மக்ஃபுர். அவன் எனக்கு இப்படி கொடுத்ததற்காக வேண்டி நான் நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறந்து வாழ்றேனாங்கிறத அல்ல டெஸ்ட் பண்றான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே இவனை பாருங்க, பெருமடிச்சுட்டான். பெருமடிச்சவனுடைய விளைவு என்ன அல்லாஹ் அடுத்து சொல்லும் போது, ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஸீனத்திஹி, தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட தன்னுடைய அந்த அலங்காரத்தோடு கம்பீரமா பெருமையா வெளியில வர்றான். காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக விரும்பிகள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நான் சொல்லல, நீங்க பாத்துக்கிடுங்க. உலக விரும்பி உலகத்தை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, உலகத்தை நேசிக்கவே கூடாது, மறுமையத்தை நேசிக்கணும். மறுமைக்காக இந்த உலகத்தில் வாழ்வதை எப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் படிச்சுக்கணும், தெரியுமா? அப்ப அந்த உலக விரும்பிகள் சொன்னார்கள், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கணுமே ஏங்குறோம்ல. அவனுக்கு பாருங்க அப்படி இருக்கு, அவளுக்கு பாருங்க அப்படி இருக்கு. அப்படி கம்பேரிட்டிவ் பண்றோம்ல உலக விஷயங்கள்ல. அவன் குரானை மனப்பாடம் பண்ணிட்டான், நான் குரான் மனப்பாடம் பண்ணல. அவன் தஹஜ்ஜுத் தொழுகிறான், நான் தஹஜ்ஜுத் தொழுகல. அவன் வாரத்துல 2 நாள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறான், நான் பிடிக்கல. அவன் ஊர்ல ஒரு பள்ளியாசை கட்டி கொடுத்துருக்கான், நான் பள்ளியாசை கட்டி கொடுக்கல. அவன் ஒரு மதரசா கட்டி கொடுத்துருக்கான், நான் கட்டி கொடுக்கல. போட்டி எங்கேயாவது இருக்கா? நான் பார்க்கல. பார்த்துருந்தீங்கன்னா அல்லாஹ் அருள் புரியட்டும். எதுல போட்டி? அவன் இந்த நகை வாங்கிட்டான், அவன் இந்த சொத்தை வாங்கிட்டான், அவன் இந்த நிலத்தை வாங்கிட்டான், சேர்த்து சேர்த்து வைக்கிற, என்ன கொண்டு போற? அதுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருந்தா சொர்க்கத்துல உனக்கு வீடு இருக்குப்பா, கேரண்டி. நான் சொல்லல, சொல்றவர் இறை தூதர். நீ வீடை கட்டி வச்சுட்டு போறீங்களே, அதை அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட, உன்னுடைய சந்ததிகள் சரியா அனுபவிக்குமா தெரியாது. ஆனா பள்ளிவாசல் கட்டி வச்சு போனா உனக்குன்னு அங்க ரிஜிஸ்டர் பள்ளிவாசல் இருக்கும், நீ போய் ஜம்முடு மாப்பிள்ள மாதிரி உட்காரலாம். எது வேணும் யோசிங்க. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மக்கள் மனுஷன் இந்த உலகத்துல உள்ளவர்களை தான் கம்பேர் பண்றான். அவன் படிச்சுட்டான், அவன் வீட்டுல பாரு எவ்வளவு மார்க் எடுத்தான், அவன் வீட்டுல பாரு இந்த மாதிரி டிகிரி வாங்கிட்டான், அதனால எவ்வளவு சம்பாதிச்சு, இதெல்லாம் கம்பேரிட்டிவ் இருக்கு பாருங்க. மார்க் விஷயங்களில் கம்பேரிட்டிவ்ங்கிறத பார்க்க முடியல, ஒப்பீடுங்கிறத பார்க்க முடியல. இப்ப இந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க, காரூனை போல நாம கொடுக்கப்பட்டிருக்கணும். இன்னஹு லது ஹல்லின் அலீம், அது பெரும் பாக்கியம் உள்ளவன்பா. அதுதானே சொல்றோம். எது பாக்கியம்? அது பாக்கியமே இல்லை. உலகத்துல எவ்வளவு கொடுத்தாலும் பாக்கியம் இல்லை. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அப்ப வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், சிந்தனவாதிகள் அறிவுடையவர்கள் என்ன சொன்னாங்க? வயலக்கும் சவாபுல்லா, நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சவாபு கூலி இருக்கிறது, ஹைருன், அது சிறந்ததாக இருக்கிறது, லிமன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது. வலா யுலக்காஹ இல்ல சாபிரூன், பொறுமையாளர்களை தவிர யாரும் அதை அடைய முடியாது என்று யாரு சொல்ற? சிந்தனையாளர்கள் சொல்றாங்க. அப்ப சிந்தனையாளர்களுடைய அந்த பட்டியல்ல அந்த வாழ்க்கையில போயிடுவோம் நாம. அல்லாஹ் அது போன்று அருள் புரியட்டும். முடிஞ்சு போச்சா? பார்த்தா ஆடம்பரமா வந்தாச்சு, பெருமையோடு வந்தாச்சு. 2 குரூப்பு, ஒரு குரூப்பு அவனை மாதிரி நம்ம கொடுக்கப்படலன்னு வேதனை ஆதங்கம், இன்னொரு குரூப்பு ஐயோ போறடா நீ ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை, மேலதான நல்ல கூலி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நடக்கும்போது அல்லாஹ் சொல்றான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ல், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியில சொருவிட்டோங்கிறான். புரிஞ்சு போச்சா? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. இதுதான் பாடமா சொல்றான். நீ பெருமை அடிச்சு ஆடம்பரம் அடிச்சு
தம்பட்டம் படிச்சு இந்த உலகத்தை காலர் தூக்கி விட்டு ஒரு மாதிரியெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருந்தான்னு சொன்னா பிடிச்சி இழுத்து விட்டுறவேன். ஒரு நரம்பை கட் பண்ணானு முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்துக்கும். பெருசா அப்படி பண்ண மாதிரி உள்ள இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நரம்பு இழுத்தா முடிஞ்சு போச்சு. பயம் வேணுமா வேணாமா? அந்த பயத்தை தான் அல்லாஹ் கொடுக்குறான். அதான் பாடம். இதுல காரூன்ட்ட உள்ள பாடம் அதான். இப்ப கடைசியில என்ன ஆகுது? ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ல் ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ் வமா கான மினல் முன்தஸிரீன். அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. யார் உதவி செய்ய? உள்ள சொருவிட்டானே. சொருவுடனே ஓடி போய் யாராவது தோண்ட முடியுமா? இல்லையே. சொருவப்பட்டதுதான் முடிஞ்சு போச்சு. வாஸ்பஹல்லதீன தமன்னௌ மக்கானஹு பில் அம்ஸ் யகூலூன வைக அன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திர். காலையில் எந்திரிச்சு பார்க்கறான். நேத்து சொன்னான் பாத்தீங்களா, காரூனை போல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான் பாருங்க. அவன் சொன்னான் நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க என்ன செய்யறான்? வழங்குறான். நாம இந்த மாதிரி இல்லாம போயிட்டோமே என்று சொல்லி அப்பொழுது என்ன செய்யறான்? அவன் யோசிக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டான். லவ்லா அம்மன் அல்லாஹு அலைனா லஹஸப்னா பிஹி. அல்லாஹ் அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாமும் சொருவப்பட்டிருப்போம் என்று அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்யறான். இதுதான் பாடம். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நியமத்துகளுக்கு அது எல்லாமே நியமத்துகள் தான். அதுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமை இல்லாத வாழ்க்கையாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பாடத்தை தான் அல்லாஹ் காரூன் மூலமாக நமக்கு வழங்குகிறான் என்ற பாடத்தை படிச்சுக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் அந்த பாடத்தின் அடிப்படையில் படிப்படை விட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பிய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழும்போது காரூனு தானே அந்த மாதிரி வாழ்ந்தான், காரூன் தானே அழிஞ்சு போயிட்டான் அப்படி சொல்லி நாம் இருக்கக்கூடாதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை பண்றாங்க. பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி ஹுல்லத்தின் துஅஜிபுஹு நஃப்ஸுஹு முரஜ்ஜிலின் ஜும்மத்தஹு இது ஹஸ்பல்லாஹு பிஹில் அர்ல. ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நடந்து போனான். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைல தலை சிவிக்கிட்டு நல்ல ஆடம்பரமான ஆடைகள் அணிந்து கொண்டு பெருமை அடித்தவனாக அவன் சென்றான். ஃபஹுவ யதஜல்ஜலு ஃபீஹா இலா யௌமில் கியாமா. மறுமை நாள் வரை அவன் என்ன செய்யறான்? அந்த பூமியில் சொருவப்பட்டவனாக இருக்கிறான். அவனே அல்லாஹ் சொருவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில வருது. ஆனா இப்ப நமக்கு சொருவலையே அப்படின்னு சொன்னா பூமியில சொருவ வைக்கிறானே. கட்டப்பட்ட வீடுகள் பலதும் பூமிக்குள்ள போயிடுச்சே. அந்த கட்டடத்துக்குள்ள இருந்தவங்களும் பூமிக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கமே. வளநாடு போன்ற இடங்களில் எல்லாம் பார்த்தோமே, பார்த்து கொண்டிருக்கிறோமே. எச்சரிக்கை தானே அது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நமக்கு பாடமாக அந்த காரூனுடைய முடிவில் சொல்லுகின்ற பொழுது 83வது வசனமா சொல்றான், தில்க தாருல் ஆஹிரா. நிச்சயமாக அந்த மறுமை வீடு இருக்கு பாருங்க, தில்க தாருல் ஆஹிரா நஜ்அலுஹா, அதை நாம் ஆக்கியிருக்கிறோம் லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தாம பெருமை அடிக்காம யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கான வீடாக மறுமை வீடு இருக்கிறது. பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுமையில உங்களுக்கான நல்ல வீடு கிடைக்காது. வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் இறுதி முடிவு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியோடு காரூனுடைய படிப்பனையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.